மகிமை உண்டாகட்டும். என்னையும் தேவன் ஒரு சின்ன கருவியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை போதுகிறவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக அவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த சிலுவை தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு சுகம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆமென். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆமென். இதுதாங்க ரொம்ப பெரிய காரியம். மற்ற காரியங்களை விட இந்த நித்திய ஜீவன் அப்படின்னு இந்த காரியம் ரொம்ப பெருசு. ஏன்னா இது எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் கிடையாது. ஆமென். சரி, இப்போ இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன, அதை நாம் எப்படி நாம் இதை பெற்றுக்கொள்வது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாவே பார்க்க போறோம். முதலாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. போதுங்க. ஆமென். எதுலங்க நித்திய ஜீவன் இருக்கு? அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் புசிக்கும் போது அதன் மூலமாக நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிப்பதற்கு எப்பொழுது நாம் தயாரானோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்ன நைட்டு அவர் சீஷர்களை கூப்பிட்டு இந்த திருவிருந்தை நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அப்போ என்ன சொன்னார்னா, என் சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் கொடுக்குறேன், இதை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ இந்த திருவிருந்து அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். திருவிருந்து முன்ன நாள் தான் அவர் கொடுத்தாரா, இல்ல ஏற்கனவே இதை பத்தி இருக்கா, இல்ல பேசி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் பஸ்கா பண்டிகை? அல்லேலூயா. பஸ்கா அப்படின்னா கடந்து போகுதல் என்று அர்த்தம். அதாவது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுதான் பஸ்கா அப்படின்னு பொருள். இந்த பஸ்கா பண்டிகையை எதற்காக கொண்டாடினார்கள்? இப்போ அது தெரிஞ்சாதான் இப்போ நம்ம இந்த திருவிருந்து நாம் ஏன் எடுக்கிறோன்றத நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ அந்த பஸ்கா பண்டிகையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம், இல்ல இப்போ வாசிக்க வேண்டாம், ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு அதுல. நான் உங்களுக்கு சின்னதா ஒரு அந்த நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருக்காங்க. அப்போ கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணி பேசுறாரு. அப்போ அந்த பார்வோன் மன்னன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால 10 வகையான வாதைகளை அந்த தேசத்தின் மேல் வர வைத்தார். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல கடைசியாக தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் மூத்த மகன் மகள் அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னுட்டு இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை அன்னைக்கு நடத்த போகிறாங்க. அப்போ பார்க்க போனா, இப்போ தலைச்சன் பிள்ளை அப்படின்னா ஒரு வீட்டில் அப்பா இருந்தா, அப்பா ஃபேமிலியில யாரு முதல்ல இருக்காங்களோ அவங்க, அம்மா ஃபேமிலியில யாரு முதல்ல பிறந்தாங்களோ அவங்க. அந்த மாதிரி மனுஷர்கள் மட்டும் அல்லாமல் மிருக ஜீவன் முதல் கொண்டு தேவன் வந்து அழிக்கிறதுக்கு சொல்லிட்டாரு மோசே கிட்ட. அப்போ இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, இதுல என் மக்களும் இருக்கிறாங்க, அதனால நான் சொல்றபடி நீ செய்யி. இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும். ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அதோட ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் முழுவதுமா பூசுங்க. ஏன்னா அதுதான் எனக்கு அடையாளம். நான் சங்கார தூதனை அனுப்பி ஒவ்வொரு வீட்டிலையும் நான் தலைச்சம்பிள்ளைய நான் வந்து கொல்ல போறேன். அப்படி போகும்போது எந்தெந்த வீட்டுல நிலக்காலில் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கோ அந்த வீட்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து, அவங்க யூத ஜனங்க எல்லாரையும் ஒரு ஆடை வெட்டி அவங்க பூசி அன்னைக்கு வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. இப்போ அவரு அதுக்காக சொல்றாரு, அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியை அடித்து அதை சுட்டு சாப்பிடணும். ரெண்டாவது வந்து புளிப்பில்லாத அப்பம், அடுத்தது கசப்பான கீரை. இது மூணுத்தையும் சாப்பிட்டு அவங்க வந்து இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து மோசே கிட்ட பேசுறாரு. அது யாத்திரையாகமம் 12:14 வாசி. போதுங்க. இந்த பஸ்கா பண்டிகையை நீங்க இதோட விடக்கூடாது. இது உங்க தலைமுறைக்கும் இதை வந்து நீங்க ஆசரிப்பு பண்ணணும். ஏன்னா அடிமைத்தனத்திலிருந்து நான் வந்து, அதாவது தேவன் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்த நாளை அவங்க அதோட மறந்துடக்கூடாது. அவங்க சந்ததியா தான் அவங்க கொண்டாடணுன்றதுக்காக இந்த பஸ்கா பண்டிகையை ஆரம்பித்து வைத்தார். இப்போ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வந்து மீட்டு எடுத்து வந்தார், அதை தான் பஸ்காவா கொண்டாடுறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கா வாங்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். அங்க ஒரு ஆட்டுக்குட்டி செத்துது. பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆட்டுக்குட்டி செத்துது. அது வேற யாரும் இல்ல, நம்ம இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. எல்லா வீட்லயும் ஒரு மரணம் ஏற்பட்டது. ஆனா இஸ்ரவேல் வீட்டுல மட்டும் நடக்கல. ஏன்னா ஒவ்வொரு வீட்டின் மூத்த அண்ணனாக இருந்த இயேசு கிறிஸ்து அங்கே மரித்தார். ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருவிருந்து அதுக்காக தான் எடுத்துட்டு வர. நான் அங்க இல்லை, நான் இப்போ நேரடியா என்னோட சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குறேன். இதை நீங்க பானம் பண்ணும்போது நீங்க நித்திய ஜீவனை அடைந்து கொள்வீங்க. அங்க வந்து அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இப்போ நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு காரியத்தையே நம்ம பார்க்க போறோம். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, அதனால இன்னொரு சில விஷயங்களை மட்டும் பார்க்க போறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவரு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவர், அங்கே வளர்ந்தவர்ன்றதுனால அவர் வந்து அந்த இஸ்ரவேலருடைய சட்ட திட்டங்களையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவர் வந்து ரொம்பவே மதிச்சார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்ததுதான் உண்மைதான். ஆனா அவர் அதை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனா
அவரு அந்த கலாச்சாரங்களையும் அந்த இஸ்ரவேலருடைய சட்ட திட்டங்களையும் அவர் ரொம்ப மதிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டார். அதுக்கான ஆதாரத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 22:17. படிங்க படிங்க. போதுங்க. இப்போ இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வரிக்காரங்க அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, அதாவது இவரு கட்டுறாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அதாவது ராயனுக்கு வந்து வரி செலுத்தலாமா, அது தப்பா தப்பு இல்லையா, நீங்க தான் நியாயமானவராச்சே, நீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த காசை எடுங்க அப்படின்றாரு. இப்போ இஸ்ரவேல் நாட்டுல வந்து 2 வகையான காசுகள் இருக்கும். ஒண்ணு வந்து உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு காசு இருக்கும், அது வந்து கவர்மெண்ட் காசு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காசுல பாத்தீங்கன்னா உருவம் எதுவும் பொறிச்சிருக்காது. அப்போ அவங்க அதை எடுத்து காட்டும் போது சொல்றாங்க, இதுல உருவம் பொறித்து இருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுங்க, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ பாருங்க, அவர் தேவனுடைய மகனாக இருந்தாலும் அவர் அந்த சட்ட திட்டங்களை அவர் எவ்வளவு அழகா மதிச்சிருக்கிறாரு பாருங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அதே போல இன்னொரு வசனமும் பார்க்கலாம். மத்தேயு 17:24-27 வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் படிக்கும் போது நான் உண்மையாவே நிறைய யோசிச்சேன். நம்ம எவ்வளோ விஷயத்துல நம்ம அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அவர் அவ்வளோ கரெக்டா இருந்திருக்கிறாரு. ஸோ அவரு நம்மளுக்கு முன்மாதிரி. சரி, இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பணம் கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட கேட்கிறாரு, நீ போ, முதல்ல தூண்டி போடு, உனக்கு ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீன் வாயை திறந்து பார், அதுல வந்து ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் வரி செலுத்து அப்படின்னு சொல்லி. பாருங்க, இதை ஏன் நான் வந்து உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கும் இந்த திருவிருந்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இந்த காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்ககிட்ட நான் இதை சொல்ல வேண்டியதா இருந்தது. எதுக்காகனா, அவர் அந்த கலாச்சாரங்களையும் சட்டத்திட்டங்களையும் ரொம்ப மதிச்சாரு. இப்போ இஸ்ரவேல் நாட்டுல உள்ள ஒரு பழக்கத்தை, அதாவது ஒரு கலாச்சாரத்தை நான் இப்போ சொல்றேன், நீங்க வந்து அதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இஸ்ரவேல் நாட்டுல இன்னும் நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டாரு பெண் வீட்டுக்கு வருவாங்க, சரிங்களா? வந்து பெண்ணை பார்ப்பாங்க,
பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் மேற்கொண்டு காரியங்களை பேசுவாங்க, பேசிட்டு கல்யாணம் நடக்கும். இங்க வந்து இஸ்ரேல் நாட்டுல வந்து எப்படி நடப்பாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க வரும்போது அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரோட வருவாங்க. என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து பெண் வீட்டுக்காரு தான் மாப்பிள்ளைக்கு சீர்வரிசைகள் நம்ம தரணும். இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை தான் பெண் வீட்டாருக்கு அந்த சீர்வரிசைகளை தரணும். இது வந்து இன்னிய வரலாம் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ மாப்பிள்ளை வராங்க, பொண்ணை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச உடனே மாப்பிள்ளையோட அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த அக்ரிமெண்ட்ல இந்த பொண்ணுக்காக நாங்க வந்து இதெல்லாம் செய்யறோம் அப்படின்ட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்களுக்காக நான் வீடு வாங்கி தரேன், இவங்களுக்காக ஒரு கார் வாங்கி தரேன், இவங்களுக்கு இவ்வளவு நகை போடுறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து, நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல ஃபுல்லா என்னென்ன எழுதணுமோ எழுதிடுவாங்க. எழுதி அதை வந்து பெண் வீட்டுக்காரர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வாங்கி படிப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணும் சரி எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்த காரியமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டம்ளர்ல திராட்சை ரசத்தை ஊற்றி அந்த டேபிள்ல வைப்பாங்க. இந்த பொண்ணு வந்து மணப்பெண் வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, அவங்க சொல்ற சட்டத்திட்டங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அதை வந்து எப்படி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டம்ளரை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு அதை வந்து கவுத்து மூடி வச்சிருவாங்க. அப்படின்னா இந்த மாப்பிள்ளையோட அந்த சட்டத்திட்டங்கள்லாம் எனக்கு பிடிக்குது, அவங்க கொடுத்த அந்த சீர்சனத்தைகள்லாம் பிடிக்குது, நான் ரெடி கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அதை வந்து செய்யறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போயிடுவாங்க. அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல போட்ட காரியங்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அவங்க வந்து எப்போ வேணா வருவாங்க. அவங்க சொல்லிட்டு வர மாட்டாங்க, சொல்லாம தான் வருவாங்க. அப்போ இந்த மணப்பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இங்க வந்து பார்த்துட்டு போனதுல இருந்து டெய்லியும் அவங்கள வந்து மணப்பெண் மாதிரி அலங்கரிப்பாங்க. அதாவது ஒரு கல்யாண பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அலங்கரிச்சு டெய்லியும் அவங்க வந்து அந்த அலங்காரத்தோட தான் இருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உடனே நேரா வருவாங்க வீட்டுக்கு, பெண் வீட்டுக்கு வருவாங்க. பெண்ணோட அப்பா அம்மா உறவினர்கள் யாரும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டுல இருந்து போய் கல்யாணம் நடக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஒரு விதமான சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைய வரலும் இஸ்ரேல்ல நடக்கிற ஒரு சம்பிரதாயம். இது எதுக்காக சொன்ன அப்படின்னா, நான் கன்க்ளூஷனுக்கு வரேன். இப்போ மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யார்? சபையாரையாகிய நாம். இப்போ மணவாளன் வந்து நம்மள எல்லாரையும் வந்து பிடிச்சிருச்சு, அவருக்கு நம்மள எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போக போறாரு. அதுக்காக அவரு கொடுத்த அக்ரிமெண்ட் எது தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம். இதுல இருக்குங்க, நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விஷயமும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. இது பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட். எதுக்காகனா, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் வந்து சம்மதத்தை தெரிவிக்கிறோம். எப்படி தெரிவிக்கிறோம்? திருவிருந்து மூலயமா நம்ம சம்மதத்தை தெரிவிக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மணவாளனுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க எப்போ வேணா வரலாம், என்னை கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அவர்கிட்ட வந்து தெரிவிக்கிறோம், நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். எதனாலன்னா, இந்த திருவிருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நான் ரெடி, நீங்க எப்போ வேணா வந்து கூப்பிட்டு போகலாம். அப்போ எப்போ வருவார் அவரு மணவாளன்?
எப்போ வேணா வருவாரு. அதுக்கு மனவாட்டியாக நம்ம எந்த நிலையில நம்ம தயாரா இருக்கணும்? எல்லா நாளும் நம்ம தயாரா இருக்கணும். தயாரா இருக்கும் போது மணவாளன் அவங்க எல்லாரோடும் நம்மள என்ன பண்ணுவாரு? மனவாட்டிய கூட்டிட்டு போவார். இந்த காரியங்கள் இப்படி இருக்க நாம் திருவிருந்து நம்ம ஏன் எடுக்கிறோன்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். நம்ம ஏனோ தானோ அப்படின்ட்டு திருவிருந்து எடுக்க கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு நம்ம செய்யற ஒரு சம்மதத்துக்கான அறிகுறி. ரெண்டாவது, ஒவ்வொரு திருவிருந்து எடுக்கும் போதும் அவருடைய மாம்சமோ சரீரமோ ரத்தமோ நம்ம அதை நினைவு கூறணும். எதுக்காக அப்படின்னா, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து அவர் தம் உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு நினைவோடு நம்ம அந்த திருவிருந்து எடுக்கணும். சரி, கடைசியா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வசனம், யோவான் 14:2. போதுங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? என் பிதா வீட்டுல நான் உங்களுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட் படி உங்களுக்காக ஒரு வீட்டை எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டேன். நான் எப்போ வேணா வருவேன், உங்களை நான் எப்போ வேணா கூட்டிட்டு போவேன். ஸோ நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக நம் காத்திருக்கிறவர்களாகவும் ஜபத்தில் தரித்திருக்கிறவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்கணும். இந்த நித்திய ஜீவனுக்காகத்தான், இந்த நித்திய ஜீவன் அதாவது இது இன்னும் அன்னையோட முடிய போற விஷயம் கிடையாது. காலகாலமாய் சதா காலங்களிலும் நாம் அவரோடு கூட இருந்து நம்ம வாழ போறோம். அந்த ஒரு கிருபையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு அவருக்கு முன்னாடி நம்ம உண்மையாகவும் உத்தமமாகவும் அவருக்கு ஏற்றபடி நடக்கும்போது அந்த மணவாளன் நம்மளை கூட்டிட்டு போய் சதா காலமும் நாம் அவரோடு இணைந்து நாம் வாழ போகிறோம். ஆமென். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.